மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோடி பேசுவதற்கு தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் கோல்டு சாந்தகுமார் இந்திக்கு அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, ஃபைன். சார் சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தங்கம் விலை ஏறிச்சு இறங்குச்சு மாறி மாறி போயிட்டே இருந்துச்சு சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவரனுக்கு 2770 ரூபா ஏறி இருக்குது சார். இந்த ஏற்றத்துக்கு என்ன காரணம், பின்னணி இருக்கா சார்? இல்லை, இதெல்லாம் பெரிய பின்னணிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த போர் நிறுத்தம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியே வந்தது இல்லையா, அதனுடைய தாக்கம் தான் இந்த விலை உயர்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரே நாளில் அந்த அளவுக்கு விலை உயர்ந்திருக்கு. ஓகே, 340 ரூபா ஒரு கிராம் ஒன்றுக்கு உயர்ந்திருக்கு. அது இந்த போர் நிறுத்தம் தான் அதுக்கு முக்கிய காரணம். ஓகே சார், தொடர்ந்து ஏற வாய்ப்புகள் இருக்கா இல்லை அகைன் இறங்கும் வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பாக. இந்த நிறுத்தம் அப்படின்னு சொல்லியாச்சுனால எப்போவுமே ஏற்கனவே நம்ம கூட அதை பற்றி கொஞ்சம் விலாவாரியாக பேசியிருந்தோம். எப்போ இது போர் நிறுத்தத்துக்கு வருதோ, வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டுடைய விலை உயர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த எதுக்கு எப்படான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. ரெண்டு விஷயங்க. ஒன்று, விலை ஏறல, அடுத்த விஷயம் தள்ளி வச்சிடும். மன நிம்மதியாக இருக்குது, ஓரளவுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி அமைதியை நோக்கி உலகம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தில் இது பாராட்டக்கூடிய விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ இந்த ஆயில் ப்ரைஸ் ஏறிச்சு, அது ஒரு எல்லைக்கு மேலே வந்துடுச்சு, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு. தங்கத்தை சாமானியமும் வாங்கலாம், ஒரு நடுத்தர முதலீட்டாளர்களும் வாங்கலாம், பெரும் முதலீட்டாளர்களும் வாங்கலாம். ஆனால் ஆயிலை தனிப்பட்ட முறையில் யாரும் வாங்கி சேவ் பண்ண முடியாது. பட் எரிபொருளுக்காக மட்டும்தான் அதை நமக்கு யூஸ் பண்ணுறோம். அப்படின்ற பட்சத்தில் அரசாங்கம் வாங்குது, வேறு இங்கே நம்ம ஆயில் நிறுவனங்கள் வாங்கி அதை இது பண்ணுறாங்க, ரீஃபைன் பண்ணி எல்லாம் கொண்டு வராங்க. இதை தவிர ஆன்லைனில் யூக வணிகம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஷேர் மார்க்கெட் மாதிரி, அதில் ஆயில் ப்ரைஸ் கூடுது. அது யார் யூஸ் பண்ணுவா? பெரிய பெரிய முதலைகள் அதில் போட்டு வைக்கிறது, அந்த மாதிரி ஆன்லைனில் மட்டும்தான். பட் இங்கே நம்ம தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைனில், அதாவது நம்ம ஃபிசிக்கல் கோல்டாகவே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் வாங்கி பண்ணுறாங்க, ETF அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் கோல்டாகவும் வாங்குறாங்க. அந்த ஆயிலை ஃபிசிக்கலாக நம்ம வாங்குறது இல்லை யாருமே. ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு செயற்கைத்தனமான ஒரு விலை ஏற்றத்தை உண்டு பண்ணி அந்த மாதிரி போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் திருப்பியும் இங்கே தாவுவாங்க. அந்த தாவுற ஸ்டேஜ் மாற்றம் அப்படின்றது இந்த இடத்துல வரும். இந்த விலை நிப்பாட்டிட்டாங்க, இந்த போர் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் முதலீட்டாளருடைய பார்வை இந்த பக்கம் வரும். தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக இனி உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, May 1க்கு அப்புறம் கோல்டு எக்ஸ்போர்ட் பேன் பண்ண போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டர்க்கி கோல்டை விற்றுக்கிட்டே இருக்காங்க சார். ஏன் சார் காரணமாக இருக்கும்? இல்லை, அதுதான் ஒவ்வொருத்தருடைய பொருளாதார சூழ்நிலைகளை பொறுத்து தான் இருக்கும். நம்ம பல இன்டர்வியூவில் சொல்லியிருப்போம், ஒரு அசாதாரண சூழ்நிலை வர்றப்போ யாராக இருந்தாலுமே தன்கிட்ட இருக்கிற, இப்போது நீங்களே இருக்கீங்க சார், நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 4-5 ஐட்டமாக சேர்த்து வச்சுருக்கீங்க. என்னென்னா, கொஞ்சம் இடமா வச்சுருப்பீங்க, கொஞ்சம் தங்கமாக வச்சுருப்பீங்க, கொஞ்சம் ஷேர்ஸ் வச்சுருப்பீங்க, கொஞ்சம் டெபாசிட் பேங்க்கில் வச்சுருப்பீங்க. இப்போது ஒரு அவசர சூழ்நிலை வந்துருச்சு, பேங்க்கு ஒரு 1 வீக் லீவு, அந்த எஃப்டிஏவோ அந்த டெபாசிட்டோ ரெடீம் பண்ண முடியாது. கரெக்டாக? ஷேர் மார்க்கெட்டையும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க? இம்மீடியட் பணம் தேவைன்னா, இன்னொன்று லேண்டு வச்சுருப்பீங்க, கரெக்டாக, கோல்டு வச்சுருப்பீங்க. இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சி பணம் வேணும், என்ன பண்ணுவீங்க? எது இருக்குதோ அது விற்க வேண்டியது தாங்க. லேண்டு தான் இருக்குது, லேண்டு விற்றுருவீங்களா? 3 நாளில் விற்றுருவீங்களா? அது கஷ்டம் தான் சார். ஏன்னா வாங்கணும்னு போனாலே கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ப்ராசஸ். நீங்கள் பணம் கையில் தான் வச்சுருந்து ஒரு இடத்த வாங்க போனால் கூட அந்த டாக்குமெண்ட் சரியாக இருக்கான்னு பார்க்கணும், வில்லங்க சர்டிஃபிகேட் பார்க்கணும், லீகல் ஒப்பீனியன் வாங்கணும், இதெல்லாம் வாங்கிட்டு என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும், அதை அப்ளை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகிடும். ஆன்லைனில் அப்ளை பண்ணால் கூட 2 நாளில் வந்துடும். பட் ஃபிசிக்கல் நீங்கள் வேணும், காப்பி வேணும், அதுக்கு 1 வீக் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட கொடுத்து நீங்கள் பத்திரப்பதிவு எழுதிட்டு அதை முதல்ல டிராஃப்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு திருப்பி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு இடத்த நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு 1 மந்த் அளவுக்கு நீங்கள் அதை பின்னாடி சுற்றி வாங்கணும். கம்மியானது ஒரு 10 days அது வேணும். அப்போ அதுக்கே அப்படின்னா விற்கணுன்னா உங்களுக்கு தகுந்த பையர் வரணும். அவன் நீங்கள் ஒரு இடத்த வாங்கியிருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வேறு ஒரு கோணத்தில் பார்த்துருப்பீங்க, வாங்குறப்போ வாங்கிட்டீங்க, நீங்கள் விற்க போகிறீங்கன்னு வைங்க, வாங்குற இன்னும் ஒருவரில் அவர் வேறு ஒரு கோணத்தில்
இதனுடைய பேரண்ட் டாக்குமெண்ட்டில் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை கேட்பார், இல்லை வேறு அதோட சிக்கலான ஒரு விஷயம், இது இப்படி ஆயிருக்கு, அந்த கோர்ட்டில் ஆர்டர் வந்திருக்கு, அந்த ஆர்டர் காப்பி வேணுமா, ஐயோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் தான் இத்தனை பேர் பார்ட்டி இல்லை சார் எங்கள் ஆடிட்டர் எங்கள் அட்வொகேட் கேட்குறாரு அதெல்லாம் கொடுங்கன்னு. இதெல்லாம் கொடுத்தா தான் உங்கள் இடத்த நீங்கள் விற்க முடியும். பையரை திருப்தி பண்ணணும், அவனுடைய சேஃப்டிக்கு அவன் பார்ப்பான். ஸோ அப்போ அது விற்கிறதுன்றது அதை விட மிகப்பெரிய சிரமம்னு சொல்லுவாங்க. அதுக்காக இவ்வளோ லெங்க்த்தாக நான் சொல்ல ப்ராசஸை. ஆனால் தங்கம் நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்க, நீங்கள் எவ்வளோ நேரத்தில் விற்கலாம் அந்த தங்கத்தை? டக்குன்னு இது பண்ணால் எடுத்துடலாம். வாங்கின இடத்துக்கே கொண்டு போய் கேட்கலாம். இல்லையா அவங்களே எடுக்கலை, வேறு ஒரு இடத்துக்கு போகலாம், இல்லை இன்னொரு இடத்துக்கு போகலாம். ஆக மொத்தம் இமீடியட்டாக 24 hours. நான் சொல்கிறது அதிகபட்சம் 24 hours. ஏன்னா விற்றுட்ருக்கோம்னா இன்றைக்கி எல்லா பேர் இதை விற்று பயனடைஞ்சிருப்பாங்களே, அவங்களுக்குலாம் தெரியும். விதின் 2 hours 3 hours பணம் பார்த்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தனி மனிதனுக்கே இந்த அளவுக்கு இருக்கிறப்போ, ஒரு நாடு, அதுவும் இப்போ இந்த ஈரான் பிரச்சனையினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்க அந்த துருக்கி நாடு, அவன்கிட்ட வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்கிற மீட் அவுட் பிரச்சனைகளையும் அவனுக்கு டாலரும் கையிருப்பு போயிடுச்சு. அவன் நிறைய பொருள் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அதுக்கு ஈடாக கையிருப்பில் இருந்த டாலர்ஸ் தான், யூஎஸ் டாலரை கொடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் இப்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துடுச்சு, ஸ்கேர்சிட்டி வந்துடுச்சு. அப்போது அவன் இந்த இருக்கிற தங்கத்தை விற்று தன்னுடைய பொருளாதாரத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதனால் துருக்கி நாடு இப்போது தங்கத்தை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த ஒரு சென்ற மாதம் மட்டுமே 55 டன் விற்றுருக்கதா தகவல் வந்திருக்கு. இன்னமும் நடுவில் தேவைக்கு இருந்தால் அவங்க விற்க போகிறாங்க. அதுதான் அவங்களுடைய சூழ்நிலைகள். இதே துருக்கி போன வாட்டி வாங்கிட்டு இருந்துச்சு, இந்த தங்க விலை ஏறிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. அவங்க அந்த டைமில் அவங்க செல்வ செழிப்பாக தான் இருந்தாங்க. செல்வ செழிப்பாக இருந்தனால அவங்க தங்கத்தை வேர்ல்டுலேருந்து மற்ற நாடுகள்லேருந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போலந்து, நெதர்லாந்து, அப்புறம் இந்த துருக்கி, இந்தோனேஷியா, இந்தியா, சைனா, உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், இவங்க எல்லாமே தங்கத்தை வாங்கினாங்க. அந்த லிஸ்ட்டில் 10 கண்ட்ரி லிஸ்ட்டில் துருக்கியும் இருந்துச்சு. அவன் அது வரைக்கும் நல்லா தானே இருந்தான். மனுஷனுக்கு ஒரு சூழ்நிலைன்றது எப்போ வரும்னு தெரியாதுல்ல. அது மாதிரி இந்த ஈரான் பிரச்சனைனால, இந்த ப்ராப்ளம் வந்தனால துருக்கி தன்கிட்ட இருந்த தங்கத்தை இப்போ ரஷ்யா என்ன சார் காரணமாக இருக்கும்? மேபி ரஷ்யா May 1 தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு. இது அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காகவும், இன் ஃப்யூச்சரில் இதனுடைய விலை இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகுன்றதுனாலையும், அதுக்காக தான் இப்போ அவங்க அந்த ஒரு இது கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த சில்வருக்கு சைனா ஒரு தடை விதித்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 6 மாதம் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஏப்ரல் 1 பிறகு தான் ஏற்றுமதி பண்ணணும். அதுக்கு முன்னாடி யார்கிட்டலாம் லைசன்ஸ் இருக்கோ ஸ்ட்ரீம்லைன் பண்ணி பக்காவாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சமர்ப்பித்தால் மட்டும்தான் அது எக்ஸ்போர்ட்டுக்கு வெளிநாட்டுக்கு பண்ண முடியும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன், பல விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு அதை கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு கணக்கே வரல, அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் நிறைய வந்துகிட்டு இருக்குது. சில்வர் உலகத்திலேயே 2வது நாடு. அவங்க வெள்ளியை ப்ரொடக்ஷன் நிறைய எடுத்தவங்க சைனா பொறுத்த வரைக்கும். சைனாவிலேருந்து தான் நிறைய நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. அதை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக தான் அவங்க அந்த போட்டாங்க. அந்த டைமில் அதுவும் ஒரு காரணம், சில்வர் விலை ஏறினதுக்கு சைனா ஒரு காரணமாக இருந்துச்சு, அந்த கட்டுப்பாடெலாம். அதுபோல் ரஷ்யாவை பற்றி பேசணும். ரஷ்யா என்னென்னா உலகத்திலேயே 2வது தங்கத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணுற நாடுன்னா ரஷ்யா. முதல் நாடுன்றால் சைனாவை சொல்லலாம். ஏன்னா ஒரு 350 டன் சராசரியாக, 350ம் அதற்கு மேலும் தான் சைனா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ரஷ்யா ஒரு 300லேருந்து 330 டன் இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் 2வது நாடு கோல்டு அவங்க பண்ணுறாங்க. அவங்களுக்குமே இப்போ என்னென்னா அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். ஏன்னா இப்போது ஆயில் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கோல்டு இன்னும் விலை ஏறப்போகுது அப்படின்னு தான் அவங்க கணிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் கணிச்சிட்டு தான் இப்போ அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இது நான் தடை விதிச்சிருக்கோம். May 1 அப்புறம் சில வரைமுறைகள் கொண்டு ஃபுல்லாகவே நிறுத்துறேன்னு சொல்லலை, வரைமுறைகள் கொண்டு அதுபடி தான் போகணும் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ரஷ்யா கிட்ட எத்தனாவது 5வது இடத்துல இருக்குது வேர்ல்டுலேயே. 2333 டன் கைவசம் வச்சு 5வது இடம். சைனா இவங்களுக்கு அடுத்தது இருக்காங்க. சைனா 2280 டன் வச்சுருக்காங்க. சைனாவோட 53 டன் அதிகமாக வச்சு ரஷ்யா 5வது இடமும், சைனா 6வது இடத்துல இருக்காங்க. ஆனால் ப்ரொடக்ஷன்னு பார்த்தா சைனா நம்பர் 1, ரஷ்யா நம்பர் 2. இவங்க இப்போ கொண்டு வந்திருக்கிறது முழுக்க நான் எப்படி பார்க்குறேன், ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா. இந்த கண்டிப்பாக தங்கம் ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலைக்கு வரும்.
விலை ஒரு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு விலை உயரும். அதற்காக இப்பயே அவங்க ஸ்டெப் எடுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய வியூ, நான் பார்க்குறது. ஆனால் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதை வந்து கொண்டு வந்துடுவாங்க. சார் இப்போ துருக்கி வந்து அதிகமாக தங்கம் வித்துட்டு இருக்காங்களா சார்? அப்போ அதனால் தங்கம் விலை குறைய வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா இப்போ தங்கம் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? ஆமாம், அந்த டிமாண்ட் வந்து எப்பயுமே ஒரு பேனிக் நடக்கும். ஆனால் இந்த வாட்டி பேனிக் செல்லிங் நடக்கலை. அவன் வந்து விற்றனால மற்றவங்களாம் பயந்துட்டாங்க, ஐயோ தங்கம் இன்னும் குறைஞ்சிருமா அப்படி நினைக்கல. அவனுடைய பண தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் அவர் விற்றார் துருக்கி. இப்போ அது மாதிரி தான் நோக்கி போயிட்டுருக்கு. இது உலக அறிஞ்ச உண்மை, எல்லாத்துக்குமே தெரியும். ஈரானுடைய நிறைய பரிமாற்றங்கள் துருக்கி வழியாக போயிட்டுருக்கு. இதில் பாதிப்பும் துருக்கியில் மிகப்பெரியது. அதனால் அவங்க விற்றாங்க. அதனால் அது வந்து இன்றைக்கி பெரிய இம்பேக்ட்டு. இந்த ரேட்டு அதை பொறுத்த வரைக்கும், ஐயோ அவங்க விற்றுட்டாங்க அதனால் 40% குறைஞ்சிரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. சார் அதே மாதிரி வந்து இப்போ போர் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க சார். 2 வீக்குக்கு வந்து போர் நிப்பாட்டிக்கலாம்னு பேசியிருக்காங்க சார். பிஃபோராக வந்து ஒரு டாக் என்ன வந்துச்சு அப்படின்னா, ஈரான் கிட்ட வந்து ஒரு 40 கண்ட்ரி வந்து பேசியிருக்காங்களா. அதாவது எப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம், அதாவது ஓன் கரன்சி வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது உங்ககிட்ட என்ன கரன்சி இருக்கோ அது நீங்கள் கொடுங்க, என்ன கரன்சி இருக்கோ நான் அதை கொடுத்து அப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேச்சு அது வந்து சார். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை வந்து ஃபியூச்சரில் வந்து டாலருக்கு பதிலாக வந்து கோல்டை வந்து காமன் கரன்சியாக யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கான்ற மாதிரி ஒரு டாக் வந்துச்சு சார். உங்கள் பார்வை என்ன சார்? கண்டிப்பாக வரலாம். ஏன்னா இன்றைக்கி எதுவுமே நிலை இல்லாத ஒரு தன்மை போயிட்டுருக்கு. யூஎஸ்ஏ வந்து இப்போ இந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைக்கு ஏன் வந்தாங்கன்னா, யூஎஸ் நினச்சது ஈரானை வந்து போட்டு தட்டிட்டு அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிடலாம். வெனிசுலாவை வந்து அந்த மதுரோவை வந்து எப்படி பண்ணி ஹவுஸ் அரெஸ்ட்டில் கொண்டு போய் வச்சாங்களோ விதின் 5-6 ஹவர்ஸில் நடந்த விஷயம். அது மாதிரி அவர் நினச்சிட்டார் ஈரானை. ஈரான் சரியான பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கனால இன்றைக்கி உலக நாடுகளே மற்ற நாடுகள் எல்லாமே ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கனால அமெரிக்கா இப்போ பின்வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அதனால் அமெரிக்கா மேலே இருக்கக்கூடிய டாலர் மேலே இருக்கக்கூடிய மதிப்பும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதற்கு ஈஸியாக ஒரு வர்த்தகம் பண்ணுறதுக்காக காமன் கரன்சியாக கோல்டை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அதிலே இனி ஆனாலும் ட்ரேட் ஆனால் கூட இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ரஷ்யா வந்து ரஷ்யன் கரன்சி கொடுத்துட்டு இந்தியா ஐஎன்ஆரை கொடுத்து நம்ம இது பண்ணுறோமோ அதுபோல் கோல்டு யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்களே. அது ஒரு இதான ஒரு விஷயம், நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதுமாதிரி வந்தால் நல்ல ட்ரேட் இன்னும் நல்லா வலுப்பெறும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. சார் அதுக்கு அமெரிக்கா ஒத்துப்பாங்களா, வாய்ப்புகள் இருக்கா சார்? அமெரிக்கா ஒத்துக்க மாட்டான். அவன் வந்து இப்போ பாருங்கள் இன்னொரு விஷயம், இந்த பிரிக்ஸ் கரன்சி இவங்க கொண்டு வரேன்னு சொல்கிறப்ப தான் அதையே டைவர்ட் பண்ணுற அளவுக்கு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க எல்லாமே பண்ணுற இந்த விஷயத்தை இது அப்படியே திசை திருப்புறதுக்காக தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பு பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்து ஸ்டேட்மெண்ட் மேலே ஸ்டேட்மெண்ட்டை விதித்து இந்தியா மேலே வந்து நீ வந்து அங்கேருந்து H1B விசா எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னா உடனே இங்கே 95 லட்சம் ரூபா கொடுத்தா தான், 1 கோடி ரூபா கொடுத்தா தான் நீ வந்து விசா கிடைக்கும் அப்படி ஒன்று சொல்கிறது. அப்புறம் ரஷ்யாவிலேருந்து நீ வந்து ஆயில் இறக்குமதி பண்ணுறதை வந்து நிப்பாட்டினேன்னா நான் உனக்கு 25% டேக்ஸு, நிப்பாட்டாமல் பண்ணேன்னா 50% டேக்ஸுன்னு ஏற்கனவே சொன்னார் இல்லையா. இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்னா இந்த பிரிக்ஸோடைய பாதிப்பு அது வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவர் இஷ்டத்துக்கு வெனிசுலாவை அடித்தது, இங்கே ஈரானை இது பண்ணது, இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான். அது மாதிரி இப்போ தங்கத்தை கொண்டு வந்தாங்கன்னா அவர் ஒத்துக்க மாட்டார். அதுக்கு பதில் என்ன பண்ணுவார், இன்னொரு திசை திருப்புவார். அந்த திசை திருப்பினோன்னா என்ன ஆகும், இன்னும் தங்கம் விலை ஏறும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு அப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா எப்பயுமே ஒரு சொல்லுவாங்கள்ல, ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோடை எப்படி சின்னதாக்குறது, எதுவுமே அழிக்காமல் சின்னதாக்கணும் அப்படின்வாங்க. அப்போ புத்திசாலி என்ன பண்ணுவோம், பக்கத்தில் பெரிய கோடை போட்டால் இதோடைய சின்ன கோடு தானே அப்படின்னா. அது மாதிரி தான் அந்த புத்திசாலித்தனத்தை ட்ரம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலையுமே. அந்த பிரிக்ஸை வந்து இப்போ பாருங்கள், பிரிக்ஸே மறந்து போயிட்டோம் இல்லையா. பிரிக்ஸ் கரன்சி வருதுன்ட்டு இருந்தாங்க ஒரு 6 மாதம் முன்னாடி. அது எல்லாமே மட்டும் அன்னன்னைக்கு பிரச்சனையை தூண்டி அதில் போயிடும். அது மாதிரி தான் இப்போ கோல்டு வந்தாச்சு காமன் கரன்சினா கூட அதை வந்து ட்ரம்ப் ஒத்துக்க மாட்டார் தான், அதற்கு உண்டான வேலைகள் பண்ணுவார். அப்படி பண்ணுறப்போ மற்ற நாடுகள் ஒத்துக்காது, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க ஸ்டபனாக இருக்கணும். இன்னும் இருக்க அதனுடைய இது வந்து அடுத்தது அமெரிக்காவுடைய இப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய வீழ்ச்சியை நோக்கி போகும் அவங்க பொருளாதாரம். சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கோல்டை வந்து 29% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இறக்குமதியில் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அந்த கூற்று உண்மையான உண்மைதான். அது என்னென்னா இப்போ வந்து ஒவ்வொரு வருடமே நம்மக்கிட்ட 1 டன் தங்கம் கூட நம்மளுடைய சுரங்கத்திலேருந்து வெட்டி எடுக்கப்படுறதில்ல. ஃபுல்லாக வெளிநாடுகள்லேருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இறக்குமதி பண்ணுறது அதிகபட்சமாக 920 டன்னுலாம் நம்ம வாங்கியிருந்தோம், இறக்குமதி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் குறைந்தபட்சம் 600 டன் இறக்குமதி பண்ணியிருந்தோம். இதெல்லாம் கம்பேர் பண்ணால் அந்த 600-700 டன்னை கம்பேர் பண்ணால் கடைசி இதில் ஒரு 20-29% உயர்ந்துருச்சுனாங்க. அது உண்மை தான்.
இது அஃபிஷியலாக வர ரெக்கார்டு தான் அது. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை வச்சு வந்து நம்ம கடன் கொடுப்பாங்க சார். இப்போ வந்து வெளியே வச்சே வந்து நம்ம கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ வெளியில வந்து இப்போ நார்மலாக நகை அதை வச்சு கடன் கொடுப்பீங்களா இல்லை எந்த மாதிரி வெள்ளிகள் கொடுப்பீங்க சார்? அதுதான் இன்னும் ரிசர்வ் பேங்கோட கைட்லைன்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து அதை வந்து நடைமுறைக்கு இன்னும் கொண்டு வரலை. நடைமுறைக்கு கொண்டு வரணும். பேங்க்கில் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ இது பாதுகாப்பு வேறு விஷயம் இருக்குது. இப்போ கோல்டுனா ஒருத்தர் வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நகையை கொண்டு வந்து வைக்கிறாரு அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன பெட்டியில் வந்துடும், இவ்வளோதான். ஆனால் 1 கோடி ரூபா மதிப்பு உள்ள வெள்ளியை கொண்டு வரணும்னா முடியாது. இன்னொன்று அதுக்குமே ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. ஒரு தனிநபர் வந்து 5 லட்சமோ 10 லட்சமோ அளவுக்கு தான் வைக்க முடியும். ஏன்னா அவர் அந்த 5 லட்சம் 10 லட்சத்துக்கு ஒரு 2 குடத்தை கொண்டு வந்தானே எங்கே கொண்டு போய் வைப்பார் இவர்? ஒரு 2 கிலோ 3 கிலோ இடையில ஒரு வெள்ளி குடம் இருக்குது, அதை கொண்டு வந்து கொடுத்தாருன்னா பேங்க்காரர் வந்து அதை பாதுகாத்து வைக்கணும்ல, சேஃப் வேணும்ல. இது மாதிரி அதனால் இதுக்கு நிறைய நடைமுறை சிக்கல் இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் அதை வந்து இப்போ கோல்டுக்காக டெஸ்ட் பண்ண முடியும். இவங்க அவ்வளோ சீக்கிரம் இது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற அப்ரைசரால் சொல்ல முடியாது. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் கோல்டுக்கு உர பார்த்து சொல்லலாம், மெஷின் இப்போ இருக்குது, டெஸ்டிங் பார்த்துட்டு என்ன பர்சன்டேஜ் இருக்குது சொல்லலாம். அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக சொல்ல போனால் ஹால்மார்க்கு சீல் இருந்துச்சுன்னா அதை வச்சு இது 916ன்னு ஓரளவுக்கு வந்துடுவாங்க. அப்படி 916ன்னு வந்துருச்சுன்னா அதுலேயுமே நிறைய தில்லாலங்கடி வேலை வருது. கவரிங் நகை எடுத்து கூட அதில் இது கொண்டு வந்துடுறாங்க ஹால்மார்க்கு. அப்போ அது மாதிரி வெள்ளியை வரணும்னா வெள்ளியை வந்து இவங்க செக் பண்ணுறதுக்கு உண்டான ட்ரைனிங் அவங்களுக்கு முதல்ல இருக்கணும். அந்த லெவலுக்கு அதை பர்சன்டேஜ் வைஸ் கரெக்டாக துல்லியமாக சொல்ல முடியுமா அப்படின்னா இன்றைக்கி இந்த உரசி பார்த்து பர்சன்டேஜ் சொல்கிற கலாச்சாரமே போயிடுச்சு. இன்றைக்கி மெஷின் இருக்குது, அதில் கொண்டு போய் வச்ச உடனே டெஸ்டிங் வந்துடுது இல்லைங்களா? எல்லா கடைகளிலுமே இப்போ இருக்குது. அது மாதிரி பேங்க்லேயுமே இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வெள்ளியை கொண்டு வச்சா அவன் 90% இருக்கா அந்த வெள்ளி, இல்லை ஒரு 30% இருக்கான்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு ஆகிடும். அதனால் அதெல்லாமே நடைமுறை சிக்கல்கள். இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அவங்களுடைய லாக்கருடைய சைஸையும் பெருசு பண்ணிவிட்டு அதுக்குள்ள கொண்டு வருவாங்க. இப்போ ஒரு டவுட் இருக்குது சார். இப்போ என்கிட்ட கோல்டு இருக்குது, அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் சார். இப்போ நான் வந்து கடன் அடகுக்கு வைக்கிறேன். அப்போ வந்து அவங்க 3 லட்சத்துக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் சார் கொடுப்பாங்க கடனா? 3 லட்சத்துக்கு வைக்கணும். எவ்வளோ கிராம் வைக்க? ஐ மீன் நகையே வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் நகை. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கேட்குறேன்னா, இப்போ நகை வந்து இப்போது எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் சார். இப்போ ஒரு சவரன் வச்சுக்கோங்களேன், ஒரு சவரன் அடகுக்கு வைக்கிறேன் சார். அப்போ அடகு வைக்கும் போது அவங்க கடன் தருவாங்க இல்லையா? அது எவ்வளோ அமௌண்ட் சார் தருவாங்க? எவ்வளோ அமௌண்ட் தருவாங்க? இன்னைக்கு வந்து ஒரு கிராம் ஒன்று 14,200 ஓகே. அப்படின்னா நீங்கள் பேங்க்லலாம் போய் நேஷ்னலைஸ் பேங்க்கில் போய் வைக்க போனீங்க அப்படின்னா அவங்க ஒரு 8,000 9,000 தான் கிராமுக்கு தருவாங்க. ப்ரைவேட் செக்டார் பேங்க்குக்கு போனீங்க அப்படின்னா அவங்க கிட்ட 10,000 வரைக்கும் தருவாங்க. 9,500 10,000. இது பான் புரோக்கர் ஷாப் இருக்கு இல்லையா, அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஷாப்பு, செட்டு இதை வச்சுட்டு எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு போய் எதாச்சும் கேட்பாங்க. ஒரு 2 கிராம் மோதிரத்தை வச்சுட்டு எனக்கு பணம் கொடுங்கன்றப்போ சேட்டு என்ன பண்ணுவார், 9,000 போட்டார் அப்படின்னா எனக்கு 12,000 கொடு அப்படின்னு கேட்பாங்க உரிமையாக. அப்போ இல்லை இவ்வளோலாம் வராது, 10,000 நான் தரேன் அப்படின்னு. அது ஒவ்வொருத்தருடைய டிமாண்ட் அண்டு அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை. இது எப்படின்னா சில பேர் வந்து விலை குறைஞ்சா கூட இன்றைக்கி 14,000 இருக்குது, 10% விலை கொஞ்சம் கூட 12,500 வரும். ஸோ நம்ம இன்னொரு 10% வச்சுப்போம், 11,000 அப்படின்னு 11,000 வரைக்கும் கூட இன்றைக்கி அடகு கொடுக்குறவங்க இருக்காங்க. ஆளை பொறுத்து. அது இல்லாமல் இவர் வச்சாச்சுன்னா இவர் வந்து மீட்டுடுவார் உடனே. வந்து இவருக்கு சோர்ஸ் இருக்குது, இவர் வியாபாரம் பண்ணுறாரு, இவர் வந்து அனாவசியமாக இது பண்ணுறதில்ல, இப்போ எப்பயுமே இவர் வைப்பார். இதெல்லாமே அந்த தனிநபர், அந்த தனியார் பான் புரோக்கர் இருக்கார் இல்லையா, அவருக்கு அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே அத்துப்படி. ஓகே. ஸோ அவரை பற்றி தெரியும், ஆளுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் இதுதான் ஸ்டாண்டர்ட்ன்றது கிடையாது. ஓகே. ஒரு 10,000 பேங்க்கில் போனால் 8,000 to 9,000 தான் வரும். இவர் 10,000 11,000 வரைக்கும் கூட ஆளை பொறுத்து. இதுக்கு இவ்வளோ தானே, பட் 10,000 மினிமம் கேரண்டி அந்த மாதிரி இடத்துல நார்மலாக இன்றைக்கி அடகு கிடைக்கும். ஓகே. ஆனால் இப்போ பேங்க்கில் சம்திங் பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்களா சார், இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்ட்டு? பேங்க்கில் வந்து பர்சன்டேஜ்னால் இதுதான் ஒரு கிராமுக்கு வந்து அன்னன்னைக்கு மாறுபடும். அவங்க அண்டர் ரிசர்வ் பேங்கோட கண்ட்ரோல் படி பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு லெவல் கொண்டு வந்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து 8,500 வரைக்கும் கொடுக்கலாம், நாளைக்கு விலை ஏற்ற இறக்கத்தை பொறுத்து 8,600 கொடுக்கலாம், திடீர்னு அப்புறம் விலை குறைஞ்சிச்சின்னா அதை குறைப்பாங்க. நேஷனலைஸ் பேங்க்கில் எப்பயுமே கொஞ்சம் லோயர் எண்டு தான் இருக்கும். ஓகே சார். இப்போ 2 வாரம் வந்து போர் நிப்பாட்டிட்டாங்க, 2 வாரத்தில் வந்து கோல்டு வந்து சார் போகும் கண்டிப்பாக. ஒரு 2 வாரம் இப்போ நிப்பாட்டி மற்ற பிரச்சனைகள் அப்படின்னா தங்கம் தன்னுடைய ஒரு 10,000 விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சவரன் ஒன்றுக்கு 10,000, அதாவது ஒரு கிராம் ஒன்றுக்கு 1,000 1,250 அளவுக்கு ஈஸியாக வந்துடும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அப்போது கிராம் வந்து 60 கிட்ட போயிடுமா சார்? இப்போ வந்து 14,000 இருக்குது, 15,500 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஏப்ரல் எண்டு வரைக்கும்.
வெள்ளி சார்? வெள்ளியும் 300 வந்துடும். அது கோல்டு ஏறப்போ வெள்ளியும் அதே தரணும். சார் ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி சார் சம்திங் கோல்டோ சொல்லி இறங்கிட்டு இருக்கு. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் ஏறிட்டு சார், அலுமினியம் சடனாக வந்து ஏறிச்சு சார். இல்லை, அது வந்து மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்திருக்கு. அந்த ஒரு இதில் வந்து பர்டிகுலர் டிமாண்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஏற தான் செய்யும். அதில் யாரும் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபிசிக்கலாக போய் அலுமினியத்தை வாங்கி வச்சுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படி காப்பரை சில பேர் வாங்கினாங்க. அவங்களாமே இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ப்ரீமியம் கொடுத்து வாங்கினாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வேணால் வாங்கலாமே தவிர ஒரு ஃபிசிக்கல் வாங்குறதுக்கு வேஸ்ட். ஸோ சொன்ன மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.